வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகியிருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 31ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி தொடர்பான விடயங்கள் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றன. உலக நாடுகளும் ஜனாதிபதியினுடைய செயல்பாடுகள் குறித்து உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதியும் ஓய்வின்றி தொடர்ச்சியாக தன்னுடைய காரியங்களில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகிறது. இந்தியா சென்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி இந்தியாவிலிருந்து நாடு திரும்பி பல்வேறு விடயங்களை பேசியிருந்தார். பின்னர் சீனா சென்றிருக்கக்கூடியவர் மீண்டும் இலங்கைக்கு வந்து பல்வேறு செயல்முறைகளை பற்றி பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நாட்டினுடைய நடவடிக்கைகள் குறித்து உன்னிப்பாக அவதானித்திருந்தார். இப்பொழுது இன்றைய தினம் யாழ் வருகை தர இருக்கக்கூடியதான விடயங்களுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகையிலே பல இடங்களிலே ஜனாதிபதியினுடைய வருகை தொடர்பான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தடை ஏற்படுத்த கூறி போராட்டக்காரர்களுடைய சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு நீதிமன்றத்திலே போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இருந்தாலும் அதிலே பலர் தாம் போராடுவதற்கு தயாராக இல்லை, குறிப்பாக அந்த திட்டத்தில் நாம் இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் வைத்து. அதே நேரத்தில் வெளியேற்றப்பட்டதாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தாம் அஹிம்சை வழியிலே தங்களுடைய பிரச்சனைகளை ஜனாதிபதிக்கு வெளிப்படுத்த வேண்டும், எனவே அவருக்கென்று போடப்பட்டிருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு எல்லைக்குள் நாம் பிரவேசிக்க மாட்டோம், ஆனால் ஜனாதிபதிக்கு எங்களுடைய எதிர்ப்பு, அதாவது தங்களுடைய வேலை இல்லாத பிரச்சனை தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து எம்ப இருக்கிறோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதே நேரத்தில் மாவை சேனாதிராஜா அவர்கள் உயிரிழந்த விடயம் அவருடைய வரலாறு தொடர்பாக நேற்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம். அவருடைய உடலுக்கு பல்வேறு அரசு தலைவர்களும் அதே நேரத்தில் அரசியல்வாதிகளும் அஞ்சலித்திருக்கிறார்கள். கட்சி கொடி போர்த்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் வருகை தரக்கூடிய ஜனாதிபதி மாவை சேனாதிராஜா அவர்களுடைய உடலையும் சென்று பார்வையிடுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடக்கூடிய செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி வருகின்ற போது அவருக்கு பல முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டும். குறிப்பாக 20 முக்கியமான விடயங்கள் அவரோடு பேச வேண்டி இருக்கிறது, அவருக்கு தெரியப்படுத்த வேண்டி இருக்கிறது என சில கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் முடிவெடுத்திருப்பதாகவும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது. எனவே இன்றைய பத்திரிகைகளிலே இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பெருந்தலைவர் மாவைக்கு மக்கள் திரளாக அஞ்சலி என சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு நேற்றிலிருந்து பெருவளவான மக்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். திரளாக அவர்கள் சென்று அஞ்சலி செலுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள், தூதரக அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பல வகையானவர்களும் அவர்களை சென்று தரிசித்து வருவதை பார்க்க முடிகிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளில் பொருட்களுக்கு விலை குறைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உட்பக்கத்திலே அதனை நாங்கள் விரிவாக பார்ப்போம். ஜனாதிபதி என்று யாழ் வருகிறார் என்கிற விடயம் நாங்கள் பேசிய விடயம். ஜனாதிபதியின் யாழ் வருகை போராட தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மாவைக்கு அஞ்சலி, நேரில் ஜனாதிபதி அஞ்சலிக்க வாய்ப்பிருப்பதாக ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. புதிய அரசியலமைப்பு தொடரிலே தமிழரசின் விசேட குழுவின் முடிவு ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவிப்பு என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய அரசியலமைப்பு தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நியமிக்கப்பட உள்ள விசேட குழுவே முடிவுகளை அறிவிக்கும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினத்தன்று தமிழில் தேசிய கீதம் என்கின்ற ஒரு விடயம் பார்க்க முடிகிறது. சுதந்திர தினத்தின் போது தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே ஒதுக்கப்பட்ட சில விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம், மனவருத்தப்பட்டிருக்கிறோம். தோல்வியடைந்த ஒரு இனமாக இலங்கையின் ஒரு குடைக்கு கீழ் நாம் இருக்க போகிறோம் என்கின்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்ற நேரங்களில் கூட அங்கே தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்படாது மாற்றான் தாய் பிள்ளை போல நடத்தப்பட்ட விடயங்கள் நாம் மனவருத்தத்தோடு நினைத்து பார்க்கக்கூடிய விடயங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசிலே தீயவை செய்யப்படாமல் நல்லது செய்யப்பட்டால் போதும், அல்லது நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீயது செய்யக்கூடாது என்கின்ற எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்கின்ற நேரத்திலே தமிழில் தேசிய கீதம் என்பது ஒரு அங்கீகரிப்பாகவே மக்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது.
தொழில் நோயாளர்கள் 12%, சிறுவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தொழுநோயாளர்களாக இனங்காணப்படக்கூடியவர்களிலே 12% சிறுவர்களாக இருப்பதாக தரவுகள் சொல்கிறது. வடக்கு தனிநாடாவதை தடுத்தவராம் மஹிந்த என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் தேசிய சொத்து, அவரால் தான் வடக்கு மாகாணம் பிரிந்து தனிநாடாவது தடுக்கப்பட்டது. எனவே மஹிந்தவுக்குரிய அரச பதிவிடம் மற்றும் பாதுகாப்பு என்பன வழங்கப்பட வேண்டும் என்று ரஞ்சித் சமரகோன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு தனிநாடாவதை விட அதிகளவான செலவினை அவர் தன்னகத்தை செலவு செய்திருக்கிறார், அல்லது தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய உறவுகள் நண்பர்களுடைய தேவைக்காகவும் செலவு செய்திருக்கிறார் என தென்பகுதியிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அண்மைய நாட்களாக அவருடைய வீடு தொடர்பான விவரங்கள் அதிகளவாக பேசப்படுகின்றன. தரவுகள் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பார்க்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 700 மில்லியனுக்கு அதிகமான பணம், மக்களினுடைய பணம் அந்த வீட்டுக்காக செலவு செய்யப்பட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாக இப்பொழுது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையிலே வடக்கு தனிநாடாவதை தடுத்தது என்கின்ற அந்த பேச்சோடு நாட்டின் மக்களுடைய பணத்திலே சொகுசு வாழ்க்கை வாழ முடியுமா என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. நாயகர்களாகவே அவர்கள் இருந்து விட வேண்டுமே தவிர மக்களின் பணத்தை அவர்கள் எடுத்து செலவு செய்துவிட முடியாது என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அரசு நிதியை கையாள்வதற்கு மாவட்டந்தோறும் தனியான குழு என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது. கோட்டை, காங்கேசந்துறை தபால் ரயில் சேவைகள் இன்று முதல் ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெரோயினுடன் பெண்ணொருவர் கைதாகி இருக்கக்கூடிய விடயமும் இன்று உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. முச்சந்திமொழி கருத்து பதிவு செய்திருக்கிறார். சங்கடத்தால் ஏறி விழுந்த அதே குதிரையில் தான் ஒரு அனுரவும் ஏறுகிறார் கண்டியலோ என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. அவர் இதனை குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பதை வாசகர்களும் நேயர்களும் புரிந்து கொள்வார்கள். உட்பக்க செய்திகளிலே அரசியல் கைதிகளை விடுவித்த பின்னர் யாழ் வர வேண்டும், அனுரகுமர குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை வைத்திருக்கிறது. 6 கிலோ கஞ்சாவுடன் வீட்டில் ஒருவர் கைது என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை போராட்டத்தின் சிறந்த போராளிக்கு அஞ்சலி சித்தார்த்தன் தெரிவிப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தின் முதன்மை போராளிகளில் ஒருவருமான மாவை சேனாதிராஜாவின் மறைவுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என புளொட் அமைப்பினுடைய தலைவர் சித்தார்த்தன் தெரிவித்திருக்கிறார். வவுனியா மாவட்டத்திலே வெள்ளத்தால் பயிரழிவு 16.817 மில்லியன் ஒதுக்கீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தேராவிலில் பதுக்கி வைக்கப்பட்ட பாலைமர குற்றிகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. யோசிதவிடமிருந்து 5 துப்பாக்கி மீட்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தேங்காய் தட்டுப்பாடு, உற்பத்திகள் இறக்குமதி என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே சைபர் பாதுகாப்பு மையம் விரைவில் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாவை சேனாதிராஜாவின் போருடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அந்த புகைப்படங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குழுவினர், அதே நேரத்திலே யாழ் இந்திய துணை தூதுவர், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ரவிராஜின் பாரியார் சசிகலா அஞ்சலி செலுத்தப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீநேசன், முன்னாள் உறுப்பினர்கள் அரியநேந்திரன், ஜோகேஸ்வரன் போன்றோரும் மேலும் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அஞ்சலித்திருக்கக்கூடிய நேரத்திலே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மன்னாரின் வளங்களை அபகரிக்க அனுமதிக்க மாட்டோம், மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. பல்கலை விரிவுரையாளர்கள் சேவைக்கு திரும்பினார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் எஸ் ரவுராமுக்கு ஆதரவாக பணி புறக்கணிப்பிலே ஈடுபட்டிருந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள் நேற்று பணிக்கு திரும்பியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுதந்திர தின நிகழ்விலே வாகன தொடரணி இம்முறை இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எளிமையான முறையிலே குறைந்த செலவிலே இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருப்பதாகவும் தமிழிலே தேசிய கீதம் இசைக்கப்படும் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இதே நேரத்திலே பல முக்கிய செய்திகளையும் இன்றைய உதயன் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி அனுரகுமர திசுநாயக்க இன்று யாழ் விஜயம். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பங்கேற்பார். வெல்வெட்டித்துறை, சாவகச்சேரி பிரதேசங்களிலே கலந்துரையாடலில் ஈடுபடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறைந்த மாவைக்கு ஜனாதிபதி நேரில் அஞ்சலி செலுத்துவார் என்பது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது. 200 மில்லியன் தேங்காய் இறக்குமதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறக்குமதியாகக்கூடிய அந்த தேங்காய்களை வெறுமெனவே நாட்டின் தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தாமல் அவற்றை மீளேற்றுமதி செய்வதற்கும் திட்டம் வகுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சதோசாவிலே விலை குறைப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களும் உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன.
மறைந்த மாவை சேனாதிராஜாவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல். மாவட்டபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரிகை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உளவியந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, குடும்பஸ்தர் பலி. முல்லையிலே இந்த சோக சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை பேசி தீர்க்க தயார். அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. யாழிலே இன்று நடைபெறவுள்ள போராட்டத்துக்கு தடை விதிக்குமாறு போலீசாருடைய மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் இருந்து அனுராதபுரத்துக்கு 27 பசுமாடுகள் கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 2 கைதாகியிருக்கிறார்கள். அர்ஜுனா பிணையில் விடுதலை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கின் தேவைகளுக்கு உதவி எதிர்பார்க்கிறோம். IMF பிரதிநிதிகளிடம் ஆளுநர் என்கின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் குறிப்பாக வலமுறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் பலியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. விலை குறைப்பு தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பொருட்களுடைய விலைகள் சதோசா விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. லங்கா சதோசா அத்தியாவசிய பொருட்கள் 5 விலையை குறைத்திருக்கிறது. அதற்கமைய இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயம் 1 கிலோ 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 220 ரூபாவாகவும், சிவப்பு பருப்பு 1 கிலோ 3 ரூபா குறைக்கப்பட்டு 285 ரூபாவுக்கும், கோதுமை மா 10 ரூபா குறைக்கப்பட்டு 165 ரூபாவாகவும், வெள்ளைச்சீனி 1 கிலோகிராம் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 235 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட இருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த விலை குறைப்புகள் தொடர்பாக பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அது ஒரு சிறிய செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இருப்பினும் இந்த பத்திரிகைகளிலும் பல விடயங்கள் இருக்கிறது. அரசியல் சார்ந்து பல விடயங்கள் பார்க்க முடிகிறது. அழிவடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கும் பணி ஆரம்பித்திருக்கக்கூடிய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திர தின விழாவிலே பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையின் சுற்றுலாத்துறையிலே இணைய விரும்புகின்ற நியூசிலாந்து தொடர்பான விடயங்கள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக பதிவாகி இருக்கிறது. மேலும் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. யாழ் மாவட்டத்தின் 512வது பிரிகேட் கட்டளை தளபதி கேர்னல் LAR குணவர்த்தன யாழ் மாவட்ட செயலரோடு சந்தித்திருக்கக்கூடிய போது எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்திகளும் பார்க்க முடிகிறது. அமெரிக்காவிலே நேருக்கு நேர் மோதிய பயணிகள் விமானம், சடலங்களாக மீட்கப்படும் பயணிகள், அவை சார்ந்த விடயங்கள் துன்பமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஹெலிகாப்டர் மற்றும் விமானத்துக்கு இடையிலான இந்த விபத்து 65 பேருடன் சென்ற அமெரிக்க பயணிகள் விமானம் ரீகன் தேசிய விமான நிலையத்துக்கு அருகே நடுவானில் இராணுவ உலங்கு வானூர்தியோடு மோதி அங்கே நதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதிலே பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீட்பு குழுக்கள் இதுவரை நதியில் இருந்து சுமார் 18 பேருடைய சடலங்களை மீட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. தீயணைப்பு படகுகளும் சுழியோடிகளும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அமெரிக்காவிலே வானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானம் ஒன்று அமெரிக்க இராணுவ பிளாக் ஹெக் உலங்கு வானூர்தியோடு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நேற்று நிகழ்ந்ததாக விமான போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் மிக விரிவாகவும் அது சார்ந்த இழப்புகள் தொடர்பான விவரங்களோடும் தரப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலே தொடர் இழப்புகள் இப்பொழுது அவதானிக்க முடிகிறது. அண்மையிலே காட்டுத்தீ தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது மீண்டும் இவ்வாறான ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி இன்று யாழில் பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்கிறார் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்கிறார். ஜனாதிபதியின் யாழ் விஜயத்தின் போது 4 முக்கிய நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலை 10 மணிக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பங்கேற்கும் ஜனாதிபதி வெல்வெட்டித்துறையில் உள்ள கடற்தொழிலாளர் அமைப்புகளோடு கலந்துரையாடல் நடத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து மெரிசுவில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு செல்லும் ஜனாதிபதி அங்கு வழிபாடுகளை செய்ய உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சுதந்திர தின நிகழ்விலே பொதுமக்களும் கலந்து கொள்ளலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திரபுரம் விபத்திலே குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடை கோருகின்ற போலீசாருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மாவையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாய்ப்பிருப்பதான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. வடக்கு மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி ஜனாதிபதியிடம் மகஜர் கையளிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒதுக்கீட்டு காணி என அடையாளப்படுத்தி 65 குடும்பங்களின் குடியிருப்பு காணிகளை அபகரிக்க திட்டம் என்கின்ற விடயம் இப்பொழுது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. கனகாம்பிகை குளத்தில் ஒதுக்கீட்டு காணி என தெரிவித்து
ஒட்டிசுட்டான் இந்துபுரம் கிராமத்தில் உள்ள தமது காணிகளை அபகரிக்க முயற்சிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சும்மா இருப்பதையே அதிக அதிகாரிகள் விரும்புகிறார்கள், முடியாவிட்டால் விலகுங்கள் வடக்கு ஆளுநர் காட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஊழலை விட வினைத்திறனற்ற பணியாற்ற தொகுதியே முதன்மையான பிரச்சனை என்று குறிப்பிட்ட ஆளுநர் இன்று சும்மா இருப்பதையே அதிகளவான பணியாளர்கள் விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இது உண்மையான கருத்தாகவும் இருக்கிறது. போதையில் தாக்கிய போலீசார் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததேன் என்கிற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 690 மில்லியனுக்கு குடித்து தள்ளும் இளைஞர்கள், நாளாந்தம் 40 தொடக்கம் 50 பேர் இந்த குடியால் மரணமாகக்கூடிய விடயங்களும் பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்திலே ஆம்புலன்ஸ் சேவை விஸ்தரிப்பு தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற ரீதியிலே மேலும் 150 புதிய ஆம்புலன்ஸ் சேவைக்கு ஈடுபடுத்தப்பட இருப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அரசாங்கத்தை பிழை சொல்லி பயனில்லை, மக்களிடமே தவறு, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜித அபிவர்த்தன தெரிவித்திருக்கிறார். நுவரேலியாவில் பேரிக்காய் பயிற்சிகை மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த செய்திகளும் பார்க்க முடிகிறது. லொரியில் பசுமாடுகளை கடத்தி 2 கைதாகி இருக்கிறார்கள். அந்த கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டிருக்கிறது. முன்பள்ளி ஆசிரியர்கள் தமது தகமைகளை உயர்த்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முன்பள்ளி ஆசிரியருடைய சம்பள உயர்வுக்கு அவர்கள் தமது தகமைகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் என இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுவின் காப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் தேவை, ரவிகரன் எம்பி வலியுறுத்தி இருக்கிறார். பருத்தித்துறை வைத்தியசாலையிலே மீள நிர்மாணம் செய்யப்பட்ட சிசு பராமரிப்பு பிரிவு திறக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. உட்பக்க செய்திகளிலே மாகாண ஆளுநருக்கு சொந்தமானவை என்பதால் பரிசோதனைகளின்றி கொள்கலன்கள் விடுவிப்பு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை மாகாண ஆளுநர் மறுத்திருக்கிறார். அவை சார்ந்த விடயங்களும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. சுங்க திணைக்களமும் அதனை ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கும் ஆளுநருக்கும் சம்பந்தம் இல்லை என. ஆனால் தோற்று போன ஒரு குழுவினர் இவ்வாறான கருத்து பதிவு செய்து வருகிறார்கள் என்கிற விடயம் சொல்லப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து 330 சிவப்பு கொடி கொண்ட கொள்கலன்களை அனுமதித்ததிலே தமக்கு தொடர்பிருப்பதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை மேல் மாகாண ஆளுநர் மறுத்திருக்கிறார். அந்த கொள்கலன்களுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்த குற்றச்சாட்டுகளால் தான் வருத்தமடைவதாகவும் ஆளுநர் கூறியிருக்கிறார். மேலும் தான் ஒரு பொது அரசியலில் ஈடுபட்டதில்லை என்றும் பொதுமக்களுக்கு சேவை செய்வதில் மட்டுமே விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பிலே பல்வேறு வகையான கருத்துக்கள் தொடர்ந்து நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதென அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யாழ்வெறும் ஜனாதிபதியிடம் 20 முக்கியமான விடயங்கள் முன்வைத்தார் கஜேந்திரகுமார் எம்பி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலே இன்று வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்திலே நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்ப்பதற்கான விடயதானங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கியிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாவைக்கு கட்சி கொடி போர்த்தப்பட்ட அஞ்சலி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. புகைப்படங்களிலே பார்க்கக்கூடியவர்களாக அங்கஜன் ராமனதான் இருக்கிறார். அதே நேரத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கிறார்கள். மாவை இறுதிச் சடங்கு ஞாயிறன்று என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரணில் சஜித் சங்கமத்தால் அச்சத்தில் அனுர அரசு ஹர்சன நாணயக்கார எம்பி குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவு தொடர்பிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அச்சத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் அனைத்தையும் அறிந்து விட்டார்கள். பிரிந்து நின்று சேர்ந்து நின்று நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களை மக்கள் அடையாளம் கண்டுவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு துணை போன எதிர்க்கட்சியாக கடந்த கால எதிர்க்கட்சிகள் இருந்திருக்கிறது. எனவே மீண்டும் இவர்கள் இணைவதால் நாட்டிலே எந்த விதமான தடைகளும் எந்த விதமான குழப்ப நிலைகளும் ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிரெதிர் அணிகளில் இருந்து கொண்டு சொன்னவை அனைத்தும் காணொலிகளாக பதிவாகி இருக்கிறது. எனவே இவர்கள் மீண்டும் சேருவதானது மக்களால் நம்ப முடியாத விடயங்களாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு சேர்வது ஏற்கனவே சேர்ந்ததையே அவர்கள் வெளிப்படையாக சேர்ந்ததாக காட்டப் போகிறார்கள் என்கிற விடயங்களும் நேற்றைய தினம் பேசப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட நபர்களை இலக்கு வைக்கக்கூடாது, அரசிடம் வாசுதேவ கோரிக்கை என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. தனி நபர்களை இலக்கு வைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது. ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ என்று பார்க்காமல்
பொதுவான கொள்கையின் அடிப்படையிலேயே செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்த உள்ள ஜனாதிபதி என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக இருக்கிறது. ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டத்துக்கு தடை கோரிய மனுவை நிராகரித்த மன்று நாங்கள் பார்த்த விடயம். கருப்பு ஜனவரியையிட்டு மட்டக்களப்பிலே ஊடகவியலாளர்கள் தீப்பந்த போராட்டம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பிலே படுகொலை செய்யப்பட்டு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறுகின்ற கருப்பு ஜனவரியையிட்டு நேற்று வியாழக்கிழமை மட்டு காந்தி பூங்காவிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபிக்கு அருகிலே தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே செய்ய முடிந்தால் பதவியில் இருங்கள், இல்லாவிட்டால் வெளியேறுங்கள் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகியிருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளைநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னோட கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.